விஜய் சேதுபதி அவர்கள் பிக் பாஸ் ஹோஸ்ட் பண்றதுக்கு தகுதி உள்ளவரா இல்லை? அம்மா சம்பவம்லாம் பண்ணியிருக்கிறாரு, யாரையும் விட்டு வைக்கல, எல்லாரையும். அவரை பத்தியே ஒரு நெகட்டிவா தான் நம்மளுமே வந்து பேசியிருந்தோம். சம்பவம் சரியான முறையில பண்ணியிருக்காரு. இந்த பதிலடி தக்க பதிலடி தேவைதான். திவாருக்கு அகேன்ஸ்டா இருக்கும், பாரு போயிட்டு அவங்களுக்கு நீங்க ஏன் தூக்குறதுன்னு ஏங்க சொல்றீங்க? ஃபர்ஸ்ட் வீக் பயங்கரமான ஒரு வைபோட தான் இப்ப ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. பிகாஸ் விஜய் சேதுபதி அவர்கள் பிக் பாஸ் ஹோஸ்ட் பண்றதுக்கு தகுதி உள்ளவரா இல்லையா அப்படின்றத ப்ரூவ் பண்ணிருக்காரு இந்த வாரம். செம்ம சம்பவம்லாம் பண்ணிருக்கிறாரு, யாரையும் விட்டு வைக்கல, எல்லாரையும் தாறுமாறா வந்து பாத்தீங்கன்னா செஞ்சு விட்டாப்ல. இதை எப்படி பாக்குறீங்க? நல்ல விஷயமா தானே பாக்குறோம். ஏன்னா லாஸ்ட் வீக் நம்ம பேசியிருந்தோம், அவரை பத்தியே ஒரு நெகட்டிவா தான் நம்மளுமே வந்து பேசியிருந்தோம் இல்லையா? எப்படி ஹேண்டில் பண்ண போறாருன்னு தெரியல, ஆண்டவரா இருந்தா இது எப்படி பண்ணிருப்பாரு, இவர் எப்படி பண்ண போறாரு தெரியல அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க்கு ஒரு ஆன்சர் கிடைச்சதா, அதாவது பாசிட்டிவான ஆன்சர் கிடைச்சதா நான் பாக்குறேன். அது சூப்பரா இருந்தது. ஆக்சுவலா விஜய் சேதுபதி சார் வந்து கரெக்டா ஸ்டார்ட் பண்ணிருக்காரு, அவரோட வேலைகளை வந்து வீக்கெண்ட்ல இருந்து கரெக்டா ஸ்டார்ட் பண்ணிருக்காருன்றதான் நான் நினைக்கிறேன். ஸோ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவு வந்து நோஸ் கட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. பட் ஓகே, ஒரு ஹோஸ்டரா வந்து பார்த்தீங்கன்னா சம்பவம் சரியான முறையில் பண்ணியிருக்காரு. அண்ட் ஈவன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆண்டவர் இடத்த ஃபில் பண்ணியிருக்காருன்ற ஒரு சாட்டிஸ்ஃபைடு எல்லாருக்கும் இருக்கு. அப்படி சொல்ல முடியாது. அப்படி வந்து ஆண்டவரை வந்து யாருமே ரீப்ளேஸ் பண்ண முடியாது. எந்த விஷயத்துலயுமே அவர் தான், மத்தவங்க தான். இது எப்படின்னா இந்த பிக் பாஸ் சீசன் 9க்கு வந்து இந்த மாதிரியான ஒரு ஹோஸ்ட் கரெக்ட், ஓகே அப்படிங்கிற ஒரு பார்வை வந்து ஓகே அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வை வந்து பட்டிருக்கு அப்படின்றத நான் சொல்ல முடியும். ஃபர்ஸ்ட் வீக்லயே வந்து கண்டஸ்டன்ட்டை இந்த மாதிரி கேள்வி கேட்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கா? ஏன்னா பிகாஸ் அவர் கேட்ட கேள்விகள்லாம் உங்களுக்கு நீங்களும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய பேருக்கு கொஞ்சம் முகம் சுளிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கே ரொம்ப பதட்டமாக தான் இருந்துச்சு பார்க்கும்போது. இவ்வளவு ஸ்ட்ரிக்டா ஆரம்பத்திலே இறங்கிட்டாரோ அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அப்படி இல்லைங்க. இப்போ இவ்வளவு ஸ்ட்ரிக்டா ஆரம்பத்துல இறங்கிட்டாருன்னா இவர் ஒன்னும், அதாவது இவங்க ஒரு வாரம் நடந்துகிட்டதை வச்சுதான் இவரோட வீக்கெண்ட் எபிசோட வந்து நம்ம பாக்குறோம் இல்லையா? அப்போ இவங்க அந்த ஒரு வாரம் என்ன பண்ணிருக்காங்கன்றதையும் நம்ம பார்த்தோம், இப்ப சார் பேசுறதையும் நம்ம பாக்குறோம். அப்படி இருக்கும்போது கரெக்ட் தானே, இவங்களுக்கு இந்த பதிலடி தக்க பதிலடி தேவைதான் அப்படிங்கிறது தான் என்னோட பார்வை. நான் அப்படிதான் பாக்குறேன். ஏன்னா இவங்களுக்கு இப்படிலாம் தான் கரெக்ட். இவங்க கிட்ட வந்து மானே தேனே பொன்மானே வேலைக்கு ஆகாது. உட்காருங்கன்னா உட்காருங்க, நின்னு பேசுங்கன்னா நின்னு பேசுங்க, அதுதான் கரெக்ட். இந்த வாரம் பிக் பாஸ் ஹவுஸ்ல இருந்து வெளியில வந்தது யாரு அப்படின்றது நல்லாவே தெரியும். பிரவீன் சாந்தி அவர்கள் இவர்தான் இந்த வாரம் வெளியே வரப்போறாரு அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா? உங்களால யூகிக்க முடிஞ்சுச்சா? உங்களால யூகிக்க முடிஞ்சுதா? எனக்கு அவர் வந்து கொஞ்சம் உள்ள இருந்தா இன்னும் கொஞ்சம் பெண்கள் மத்தியில ஃபைட் அதிகமா இருக்குமோ, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கண்டஸ்டன்டா இருந்திருப்பாரோன்ற மாதிரி. அப்ப எவிக்ஷன் வந்து ஃபேரான எவிக்ஷன் இல்லைன்னு சொல்ல வரீங்களா? ஏன்னா இப்ப மோஸ்ட்லி வந்து பெண்களுக்கு எல்லாருமே ஃபேவரா தான் அங்க நடந்துட்டு இருக்காங்க. பட் இவர் ஒருத்தவர் மட்டும் தான் பெண்களுக்கு அகேன்ஸ்டான ஒரு விஷயங்கள்லாம் பேசிட்டு வந்துட்டு இருந்தாரு. அப்படி இருக்கும்போது அந்த ஃபைட் அண்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வந்து பாத்தீங்கன்னா பிக் பாஸ் ஹவுஸ்குள்ளார இன்னும் நிறைய இருந்திருக்குமோ இன்ட்ரெஸ்டிங்கா அப்படின்ற மாதிரி. இல்ல, எனக்கு எப்படின்னா பெண்களுக்கு ஃபேவரா அப்படி நான் பார்க்கல. ஓவராலா இந்த வீக் ஃபுல்லாவே நம்ம லாஸ்ட் வீக் ஃபுல்லாவே பார்த்தோம்னா இது ஒரு ஃபேர் எவிக்ஷன் நான் சொல்லுவேன். கரெக்டான எவிக்ஷன் தான். என்னன்னா கான்ஃபிடன்ஸ் இருக்கலாம், ஓவர் கான்ஃபிடன்ஸ் இருக்கக்கூடாது. அதே மாதிரி ஆட்டிடியூட் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குள்ளேயுமே இருக்கக்கூடிய, அது வந்து எல்லாருக்கூடயும் இருக்கக்கூடிய ஒரு பொதுவான ஒரு விஷயம் ஆட்டிடியூட் அப்படிங்கிறது. இது வந்து எப்படின்னா தான் அந்த நான் அப்படின்னு ஒரு கதை சொல்றாரு இல்லையா? அதுல இருந்தே வந்து அவரோட அந்த நான் அப்படிங்கறத வந்து நீங்க ஒதுக்கிட்டு நீங்க காலில் போட்டு இன்னொரு நானை நீங்க போட்டு மிதிச்சுட்டு நீங்க வந்து நல்ல நானை வந்து நீங்க எடுத்துக்கணும்ன்ற ஸ்டோரி டெல்லிங்ல நம்ம பார்த்துருப்போம்ல. அது வந்து இவர் அந்த மெதிக்க இவர் தவறிட்டாரோ அப்படிங்கிறது என்னோட ஒரு என் மைண்ட்ல ஓடிட்டே இருந்தது. ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காகவே நான் வந்து ஓகே இவர் வந்து ரொம்ப நாள் இதுல வந்து இருக்க மாட்டாருங்கிறது நான் நினைச்சேன்.
ஆனா பட் ஃபர்ஸ்ட் வீக்கே வந்து ஏன்னா நந்தினியும் வெளில போயிட்டாங்க, வாக் அவுட் ஆயிட்டாங்க. அப்போ இந்த வாரம் எவிக்ஷன் இருக்குமான்றது ஒரு நம்ம லாஸ்ட் வீடியோலயே வந்து நம்ம ஒரு டவுட்ஃபுல்லா தான் சொல்லியிருந்தோம் இல்லையா. அப்போ ஆயிருக்கு அப்படின்னா அப்ப அதையும் மீறி பிக் பாஸும் சரி அந்த டீம்ல இருக்கவங்களுமே சரி கண்டிப்பா வந்து பேசியிருப்பாங்க. இது வந்து ரொம்ப ஓவர் ஆட்டிடியூட். இப்போ சங்கர் சார் இருக்காங்க, இவரை விட நிறைய பெரிய பெரிய படங்கள் பண்ண இயக்குனர்கள்லாம் வெளியில இருக்காங்க. அவங்க வந்து இயக்குனர்களாகவே இருக்கும் போது எந்த ஒரு அவங்கள பத்தின ஒரு பர்சனல் ஸ்பேஸ் வந்து வெளில வந்து காமிச்சுக்க மாட்டாங்க, ரொம்பவும் வெளில வர மாட்டாங்க. அவங்கள படம் ரிலீஸ் ஆகுதா, ப்ரொமோஷன்ஸ் வராங்களா போறாங்களா, அதை மீறி வந்து அந்த ப்ரொமோஷன்ஸ்க்கு அந்த இன்டர்வியூஸ் கொடுக்குறது, அவ்வளவுதான். அதை மீறி தானே வந்து ஒரு பெரிய இது அப்படிங்கிற மாதிரி இப்ப இருக்கிற பெரிய டைரக்டர் லைக் மணிரத்னம் சார், சங்கர் சார், நிறைய பேர் வந்துட்டாங்க, மாரி செல்வராஜ் சார், அந்த மாதிரி நிறைய பேர் வந்துட்டாங்க இல்லையா. அவங்க எல்லாம் வந்து தரமான படங்கள் கொடுக்குறாங்க, ஓகேவா. கொடுத்தாலும் தன்னை வந்து ஒரு பெரிய இது மாதிரி மிகைப்படுத்தி அவங்க பொது வெளியில காட்டிக்கிறது இல்லை. ஆனா அந்த ஒரு விஷயம் இவர்கிட்ட வந்து ஏதோ ஒரு இடத்துல தவறிட்டாருங்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. அதனால அது கூட ஏதோ ஒரு ஆர்வத்துல ஏதோ மோட்டிவேட் பண்றன்ற ஒரு விதத்துல பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்க. இப்ப லாஸ்டா பிக் பாஸ் ஹவுஸ்ல இருந்து வெளியில வரும்போது அவரோட பிஹேவியர்லாம் எப்படி சார், அது நீங்க தவறாக பாக்குறீங்க? சரி தவறுன்னு கிடையாதுங்க. ஆட்டிடியூட், ஓவர் ஆட்டிடியூட், ஓவர் கான்ஃபிடன்ஸ் சொல்றாரு. நான் தோக்கல, எனக்கு இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தோத்தவ மாதிரி என்ன ஃபீல் பண்ண வைக்காதீங்க அப்படின்னு தானே அவர் பதிவு பண்றாரு. அவர் தோத்துட்டாருன்னா நமக்கு தெரியும்ல, அவரை வந்து தன்னைத்தானே தேர்த்திக்கிறாரு. அவருக்கு எப்படின்னா ஒரு மாதிரி இன்சல்ட் ஆயிடுச்சு, உங்களுக்கு புரியுதா. ஏன்னா சாட்டர்டே எபிசோட்ல விஜய் சேதுபதி சார் சொன்னது, மறுபடியும் சண்டே எபிசோட்ல வந்துட்டு அவரை வந்து பேச விடாம வந்து இருங்க சார் நான் பேசுறேன் ரெண்டு பேருக்குள்ள ஒரு வாக்குவாதம் மாதிரி வந்து அவர் அப்பவே ஆஃப். ஆக்சுவலா அவரோட ஃபேஸ் பாத்தீங்கன்னா அங்கேயே சேஞ்ச் ஆயிடுச்சு. அப்படி இருக்கும் போது அவரே நினைச்சிருப்பாரு ஓகே நாளைக்கு நம்ம வெளில போயிடுவோம். இன்னொன்னு அவரே நினைச்சிருந்தாலும் அதுக்கு மேல அவர் இருந்திருக்க மாட்டாருன்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா அவருக்கு ஒரு மாதிரி இன்சல்ட் ஆயிடுச்சு, அது ஒரு ஃபேஸ் பார்க்கும் போதே தெரியுது. அதனால ஓகே தான். இது வந்து எப்படின்னா அவ்வளோ விஷயங்கள் உள்ள அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூடு நான் தான் அப்படின்றத வச்சுக்கிட்டு உள்ள சக மனிதர்களோட பழக முடியாதுங்கிறது தான் என்னோட கருத்து. பட் ஃபேர் எவிக்ஷன். அவரை வெளியில அனுப்பிச்சதுக்கு அப்புறமா விஜய் சேதுபதி அவரை கலாச்சாரம் அது ஃபேர் சார். கலாய்க்கிறது அப்படிங்கிறது வேற, அவர் பண்ணதுக்கு உண்டான ரியாக்ஷன் தான் இது. இந்த ரியாக்ஷனுக்கு ஆப்போசிட் ரியாக்ஷன் தான் விஜய் சேதுபதி சார் பேசுனதே தவிர அவரா எதுவும் இவரை கிண்டல் பண்ணலையே. இவரா வந்து வெளியில இருக்காரான்றது அவர் போனதுக்கு அப்புறம் அவரை பத்தி பேச வேண்டிய அவசியம் இல்லை. இந்த ஒரு விஷயம் சார் பிக் பாஸ் வீடு அப்படிங்கறதே என்னது இது எனக்கு புரியலையே. வீட்டுக்குள்ள இருக்கும் போதோ புறம் பேசுவாங்க, வெளில வந்ததுக்கு அப்புறமும் புறம் பேசுவாங்க. அது உள்ள இருக்கிற கண்டஸ்டன்ட் பேசலாம், பட் அத வழிநடத்தி கொண்டு போறதே விஜய் சேதுபதி சார் தான். அவர் பேசலாங்க, தப்பு கிடையாது, புறம் பேசுங்க, நல்லது. ஆக்சுவலா லாஸ்ட் சீசன்ல பேச சொல்லிருப்பாங்களே, புறம் பேசுறது நல்லது. கமருதீன் அப்படின்னு சொல்லி உள்ள ஒரு கண்டஸ்டன்ட் இருக்காரு இல்லையா, அவரோட ஆக்டிவிட்டிஸ் நீங்க பாக்குறீங்களா? அவங்க அவருக்கு என்ன பேசுறதே தெரியல, ஒரு பதட்ட நிலையிலே இருக்காரு. நம்ம வந்து போன வாட்டி பேசும்போது என்னன்னா திவாகருக்கு இப்போ நான் அகெயின்ஸ்ட், ஓகேவா, எப்பவுமே நான் அகெயின்ஸ்ட் தான். அப்படி இருக்கும் போது நம்மளுக்கு ஒருத்தரை பிடிக்கல அப்படிங்கறதுனால அவரை யார் சாடுனாலும் அவரை நம்ம வந்து சப்போர்ட் பண்ண முடியாது. கரெக்டா நான் சொல்றது? அப்படி இருக்கும் போது இவரு போய் அவரை வந்து வாண்டடா வம்பிழுக்கிறது, அவரை பைத்தியக்காரன் சொல்றது, இதெல்லாம் வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க? கமருதீன் சைட்ல இருந்து நீங்க எப்படி பாக்குறீங்க? கரெக்ட்ங்கறீங்களா? வாண்டடாலாம் பண்ணலையே. ஆக்சுவலா கமருதீன் பண்ணது என்னன்னா அந்த இடத்துல திவாகர் கத்திட்டே இருந்தாரு, அதுக்கு ரியாக்ஷன் தான் இவர் எடுத்தாரு, புரியுங்களா. போயிட்டு இருங்கன்னு சொல்லி தடுக்க போகும்போது அவரு கையெடுப்பா சும்மா இருப்பா நீ எல்லாம் பேசாதப்பான்னா யாருக்கா இருந்தாலும் டெம்ப் ஆக தான் செய்யும், ஓகேங்களா. அப்படி டெம்பாய் கத்துனதுதான் வந்து கமருதீன். இதுல என்ன ஒரு மேல தப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். கத்துறது இல்லைங்க, ஒருத்தவங்கள பேசுறதுக்கு இவர் வந்து கமருதீன் போயிட்டு அந்த திவாகர் அவங்களை வந்து வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. அவர் பேச விருப்பம் இல்ல, அப்ப நீங்க போயிடணும், அதை கடந்து போயிடணும். அவர் எப்படி அதை அப்ரோச் பண்ணிருக்கணும்? திவாகருக்கு பேச விருப்பம் இல்ல, அதான் சொல்றேன். அது அவர்கிட்ட கமருதீன்ட்டு ஒழுங்கா சொல்லிருக்காங்க, ஒழுங்கான முறையில சொல்லிருக்காங்க. உன்கிட்ட பேச விருப்பம் இல்லப்பான்னு சொல்றேன், கையெடுப்பா சும்மா இது பண்ணிட்டு அதுக்காக வந்து இல்ல. இப்ப ஒருத்தர் சமாதானம் பண்ண போறவனையும் சண்டைக்கு இருந்தா அவன் சண்டைக்கு வருவானா? நான் என்ன சொல்றேன், எதுக்கு நீங்க சண்டை போட்டுக்கிறீங்க, எதுக்கு சமாதானம் ஆகணும்? முதல்ல பிக் பாஸ் ஹவுஸ்க்குள்ள நீங்க ஏன் சமாதான ஒரு விஷயத்தை ஏன் கொண்டு போறீங்க? பிடிக்கல, அடுத்த டாஸ்க் வரும்போது நீங்க ரெண்டு பேரும் உங்களை வந்து பேரா போட்டு ஒரு விஷயம் பண்ணுங்கன்னு சொன்னா நீங்க பண்ணிதானே ஆகணும். இது என்ன கதையா இருக்கு? நீங்க இன் கேஸ் வந்து
அவர் எதுவுமே பண்ணாம ஓரமா நின்று வேடிக்கை பார்த்தோம்னா அப்புறம் மிச்சர் தின்ட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அதையும் ட்ரோல் பண்ணி கலாய்க்கிறீங்க. அப்படியெல்லாம் உள்ள வந்து இன்வால்வ் பண்ணி யாரையுமே மிக்சர் சாப்பிடவே விட மாட்டாங்க, எல்லாருக்குமே ஒரு ஆக்டிவிட்டி கொடுப்பாங்க. அதுதான் சொல்றேன். அவர் உள்ள வந்து என்ன பண்ணா நடக்கிற சம்பவம் நடக்கும் போது அந்த இடத்துல எதுவும் நடக்காத மாதிரி நின்று வேடிக்கை பார்க்காம அவரு இன்வால்வ் ஆகி இந்த பிரச்சனையை தடுக்க பாக்குறாரு, அவ்வளவுதான். அதுல என்ன கமருதீன் மேல தப்பு இருக்குன்றாங்க. தப்பு இல்ல, ஒருத்தவங்களை பத்தி வந்து ஒருத்தவங்களை இப்ப நம்மளுக்கு பிடிக்கல அப்படின்னும் போது அவங்கள பத்தி மட்டுமே ஏன் பேசணும்? மத்தவங்களும் அந்த வீட்டுல இருக்காங்கல்ல, எல்லாரும் அப்ப திவாகர்ட்ட மட்டும் தான் சண்டை போட்டுட்டு இருக்காரு. கண்டிப்பா அவர்கிட்ட மட்டும்தான் அந்த வாய்ஸ் ரைஸ் பண்றது, அந்த மரியாதை இல்லாம நடந்துக்கிறதுன்னு சொல்லுவாங்களா, அது நான் திரும்ப சொல்றதுதான். திவாகர் நம்மளுக்கு பர்சனலா நம்மளுக்கு பிடிக்கல, அந்த பேரு அந்த இது அந்த ஆட்டிடியூட் நமக்கு பிடிக்கல அப்படின்னாலுமே எதுக்கு வந்து நம்ம பிடிக்கலன்னா அதை வந்து ஓகே ஓ அப்படின்ட்டு நம்ம வேலையை பார்த்துக்கலாம் ஒழுங்கா. அதையே போய் குத்தி கொடாஞ்சு திரும்பவும் அது தேவையில்லாத வேலைன்னு எனக்கு தோணுது. அப்ப கமருதீன் பண்ணது தப்பு, கண்டிப்பா தப்பு. அப்ப திவாகர் பண்ணது சரி. சரியா தப்பான்னு கமருதீன் தான் கேட்டோம், திவாகர் சைடு நம்ம வரவே இல்லை. அந்த திவாகர் இடத்துல யாரா இருந்தாலும் நம்ம இதை பேசுவோம். ஏன் திவாகர் மட்டும் பேச மாட்டேங்க? பயமா? என்னது எனக்கா? என்ன அவ்வளவு ஃபேன் ஃபாலோவர்ஸ் வச்சிருக்காரு இப்ப. ஏன்னா விஜய் சேதுபதியே நேற்று வந்து ஹோஸ்ட் பண்ணும்போது ஐயா நீங்க பெரிய ஆளியான்னு சொல்லிட்டு அவரை தூக்கி விடுறாரு. அவரு விஜய் சேதுபதி சாருக்கு ஒரு பெரிய ஆளா இருக்கலாம், என்ன பொறுத்த வரைக்கும் அவர் என்ன மாதிரி ஒரு சாதாரண ஒரு மனுஷன் தான், அவ்வளவுதான். ஓகே, அப்ப விஜய் சேதுபதி பயப்படுற அளவுக்கு திவாகருக்கு ஃபாலோவர்ஸ் இருக்காங்க இருக்கலாம். ஏன்னா நான் அதெல்லாம் ஃபாலோ பண்றது இல்ல, அது என் வேலையும் இல்ல. அப்ப விஜய் சேதுபதி திவாகரை பார்த்து பயந்துட்டாரு, அதை ஒத்துக்கிறீங்க? அது பயந்துட்டாருன்னு நீங்க சொல்றீங்க, நான் ஒத்துக்கலையே. நீங்க சொல்றீங்க. சரி, அதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு? அவரு லிட்டரலா கலாய்க்கிறாருன்னு தோணுச்சு. எனக்கு என்ன தோணுதுன்னா டாக்டர் திவாகர் அவர்களை வந்து பாத்தீங்கன்னா வச்சு டிஆர்பியை பில் பண்றாங்களோ இந்த பிக் பாஸ் ஷோ. போன வீடியோலயுமே நம்ம அதான சொன்னோம், திவாகர் அவர்களையும் அப்புறம் நம்ம கலையரசன் அவர்களையும் அவ்வளவு சீக்கிரத்துல வெளியே அனுப்ப மாட்டாங்க. ஆனா இவங்க ரெண்டு பேருமே வந்து எப்படி சொல்றது, ஒரு சாப்பாட்டுல வந்து ஒரு ஓரமா ஏதாவது ஊர்க்கா அந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்கு அவங்க யூஸ் பண்ணுவாங்களே தவிர மத்த வேற நீங்க யோசிச்சு பாருங்க நல்லா, வேற எதுக்குமே அவங்க வந்து, ஏன்னா ஆல்ரெடி உங்க சோசியல் மீடியாஸ்ல நல்ல பேர் வாங்கினவங்க, பேர் போனவங்க, அப்படிதான் சொல்லணும். ரெண்டு பேருமே நல்ல பேர் போனவங்க. அத வந்து விஜய் டிவி போனவங்கன்னு சொல்றது நீங்க நான் புரிஞ்சுக்கிற இன்னொரு விதமான பேர் போனவங்க, அந்த விதத்துலதான் நான் சொல்றேன், பேர் போனவங்க தான். ஓகேவா? அப்படி இருக்கிறதுனால என்னன்னா அந்த பேர் போனவங்களை வந்து கூட்டிட்டு வந்து வச்சு விஜய் டிவி பேர் சம்பாதிக்க பாக்குது, அதாவது டிஆர்பி சம்பாதிக்க பாக்குறாங்க. இதுதான் உண்மை. ஆனா மக்கள் வந்து ரசிக்கிறாங்க திவாகர் பண்றதெல்லாம். ஒரு மக்கள் சைடுல இருந்து நீங்க பதில் சொல்லணும். அது மக்கள் சைடுல இருந்தெல்லாம் எனக்கு பதில் இல்ல, நான் ஏன்னா கமெண்ட்ஸ்ல நிறைய பார்த்திருக்கேன். கமெண்ட்ஸ்ல அப்பனா இந்த வீடியோ பார்த்துட்டு யாராவது திவாகருக்கு சப்போர்ட் பண்றவங்க யாரா இருந்தா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க, நாங்கெல்லாம் திவாகருக்கு சப்போர்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க, நான் ஏத்துக்கிறேன். ஏன்னா நான் எல்லாத்தையும் நான் போய் பார்த்துட்டு இருக்க முடியாது. பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு கான்வர்சேஷன் ஏதாச்சும் அவங்க ஒரு நடந்துச்சு பிக் பாஸ் ஹவுஸ்ல அப்படின்னா திவாகருக்கு அகேன்ஸ்டா இருக்கும், பாரு போயிட்டு அவங்களுக்கு இந்த முறை வந்து தூக்குறதுன்னு ஏங்க சொல்றீங்க? அப்படியே சொல்றீங்க? அப்படி கிடையாது. அப்படி பார்த்தா வந்து பாருக்கு திவாகர் தான் வந்து அதான் பண்ணிட்டு இருக்காரு. அப்படி சொல்லுங்க, பாரு தூக்குறாங்கன்னு சொல்லாதீங்க. ஏன் அப்படின்னா இப்போ விஜய் பாரு ஒண்ணு இல்ல, இந்த முறை நீங்களே பாத்திருப்பீங்க, விஜய் சேதுபதி வந்து பாத்தீங்கன்னா கிளாப் போர்டு அடிக்க சொன்ன மேட்டர்ல அதிகமா அடி வாங்கினது யாரு? இருக்கட்டும், பாருதான். ஏன் காஞ்ச மரத்துலதாங்க கல்லடி படம், என்ன பேசுறீங்க நீங்க? நம்ம ஒரு நியாயப்படுத்தணும்னு நினைச்சா என்ன பண்றது? நியாயப்படுத்தலங்க. இப்போ ஒரு ஒட்டுமொத்த வீடு வந்து ஒரு பொண்ணை எதிர்க்குதுன்னா அப்ப அதுக்கு என்ன அர்த்தம்? ஆனா அந்த பொண்ணு நடிக்குதுன்னு அர்த்தம். நடிக்கிறது நீங்க எப்படி நடிக்குதுன்னு கிடையாது, அவ கரெக்டா இருக்கா, அத நீங்க வந்து நீங்க உங்க எல்லாருக்குமே அது தெரியுது, அவளோட ரியல் கேரக்டர் தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அதுலயுமே சில பேர் சொல்லியிருப்பாங்க, வெளியில நாங்க பாத்துருக்கோம் பாருவ ரொம்ப போல்டான அப்படி இப்படி. ஏன் உங்க திவாகரே சொல்லிருக்காப்லயே, எங்க திவாகர் ஏன் ஜெடி வைக்கிறீங்க? அப்படிதான் சொல்றீங்க, அவரை டிஃபெண்ட் பண்றவரை நீங்க தான क्वेश्चन கேக்குறீங்க. நான் சொல்றது வந்து திவாகர் பண்ணதெல்லாம் சரியான கேள்வி கேக்குறேன் தவிர திவாகர் பண்ணது அத வந்து நம்ம வந்து ஒரு பேச்சாவே நம்ம எடுத்துட்டு வரக்கூடாது. சரியா தவறாங்கிற விஷயமே இது கிடையாது. அவங்க வந்து ஒரு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அவங்க போயிட்டாங்க, இனிமேல் அவங்க வெளில பண்ண சரியா தவறானதை நம்ம பேசலாம். நீங்க அப்ப பிக் பாஸ் பாக்குறீங்களா? ஆமா பாக்குறேன். இப்ப பாரு வந்து பாத்தீங்கன்னா வாண்டடா எந்த ஒரு பிரச்சனையும் இன்வால்வ் ஆகல. என்ன இன்வால்வ் ஆனாங்கன்னு சொல்லுங்க. எது இன்வால்வ் ஆகல நீங்க சொல்லுங்க. எதுல இன்வால்வ் ஆனாங்க? அவங்க பாட்டுக்கு அவங்களா இருக்காங்க. என்ன பொறுத்த வரைக்கும் அவங்க வெளியில எப்படி இருந்தாங்களோ அப்படிதான் அவங்க உள்ள இருக்காங்க. அதாவது எல்லார்கிட்டயும் பேசுறது. இப்ப லாஸ்டா வந்து நேற்று ஷோ முடிக்கும் போது கூட ஒருத்தவங்களுக்கு வந்து கேண்டீன் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க, லைக் டின்னர்ல சம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருந்தாங்க பிக் பாஸ் ஹவுஸ்ல இருந்து.
அதுல சபரி வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் ஈவனா வந்து எடுத்து கொடுத்துருந்தாங்க. அங்க நடந்த ஒரு ஃபைட்ல இருந்து எடுத்துக்கலாம். இது வாண்டடான ஃபைட்டா என்ன இருக்கு? இப்ப சபரி பண்ணதுல அங்க என்ன தப்பு இருக்கு? சபரி இங்க பாருங்களேன், நான் திரும்பவும் என்ன சொல்றேன், எனக்கு வந்து எனக்கான லெவல்ல இல்ல எனக்கான இதுவை நான் தான் எடுத்துப்பேன், நான் தான் பண்ணிப்பேன். ஆமாங்க, எனக்கு எவ்வளவு தேவைன்னு எனக்கு இப்ப நான் எவ்வளவு சாப்பிடணும் உங்களுக்கு எப்படி தெரியும்? அப்ப ரேஷன் கொடுக்கும்போது மட்டும் அதை பகிர்ந்து எடுத்துக்கிட்டீங்கல்ல. அது பிக் பாஸ் கொடுக்கறது, அதை எடுத்துதான் ஆகணும். அதுக்கு சைன் பண்ணிட்டு தானே நாங்க உள்ள வந்திருக்கோம். அப்ப இதுவும் பிக் பாஸ் தானே கொடுத்தாங்க. இது பிக் பாஸ் கொடுத்ததுன்னா இது வந்து வீக்கெண்ட் ஃபுட்டுங்கிறதுனால நீங்க எனக்கு அளவு போடணும்னு அவசியம் கிடையாது. வாரத்துல 5 நாள் ஹவுஸ்மேட்ஸ் எல்லாரும் சேர்ந்து பண்றது எல்லாருமே ஒரு இதுவா என்ன சொல்றாங்க, பத்தாம போயிடுச்சுன்னா என்ன பண்றது, அந்த ஒரு இதுலதான் வந்து பாத்தீங்கன்னா சபரி என்ன சொல்றாரு, மதியம் நம்ம சாப்பிட்ட உணவுலயே பத்தாம போயிடுச்சு, அத மாதிரி நடந்துட வேண்டாம் அப்படின்றதுக்காக ஒரு முன்ன நின்று ஒரு பொறுப்பான விஷயமா அவர் பண்றாரு. இதையும் குற்றம் சொல்றீங்க. ஆனா நீங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கணும்னு நினைக்கிறது வந்து எல்லாத்தையும் ஏங்க ஒரு மனுஷனால எவ்வளவு சாப்பிட முடியும் நீங்க நினைக்கிறீங்க? இப்ப 4 தட்டா அப்புறம் மதியம் மட்டும் சாப்பாடு இல்லாம போச்சு எல்லாருக்கும். அதுதான் வேஸ்ட் பண்ணிருப்பாங்க. அத நீங்க வந்து ஒருத்தரை கார்னர் பண்ணாதீங்கன்னு நான் சொல்லுவேன். ஒருத்தரையே கார்னர் பண்றீங்க, எல்லாரையும் பேசுங்க. நீங்க ஒருத்தருக்கே சப்போர்ட் பண்றீங்க. இது சப்போர்ட் இல்லங்க. ஏங்க இப்போ நான் ஒருவேளை திவார் உள்ள இருந்து பண்றதை நீங்க வெளியில இருந்து பண்ணணும்னு நினைக்கிறீங்க. இருக்கலாம், வெச்சுக்கோங்க, நான் தப்பே சொல்ல மாட்டேன். ஏன்னா இன்னைக்கு இப்படி இருக்கவங்க தான் நாளைக்கு ஒரு ஸ்ட்ராங்கா ஆவாங்க. ஓகேவா? இன்னைக்கு ஒரு பொண்ணை வந்து நீங்க ஒட்டு மொத்த வீடுமே வந்து குத்துறீங்க வந்து மூஞ்சுக்கு முன்னாடி பேசுறீங்க, மூஞ்சுக்கு பின்னாடி பேசுறீங்க, உங்களை நான் அப்படி நினைச்சேன், உங்களை நான் இப்படி நினைச்சேன்னு எல்லாம் பேசுறீங்க. ஆனா அந்த பொண்ணு அன்னைக்கு அது ஹர்ட் ஆச்சு. அந்த கெமி வந்து அந்த தண்ணி பிடிக்கல. ஆமா, ஆப்வியஸ்லி அவங்க பண்ண தப்பு தான், பேண்ட் எடுக்காம போயிட்டாங்க, அதை இன்சிஸ்ட் பண்ணிருக்கணும். சோ இது வந்து ஒரு ட்ரையாங்கலான ஒரு தப்பான ஒரு விஷயம். அதுக்கு ஒருத்தராவது வந்து லைக் அவங்க உள்ள தனியா உட்காந்துட்டு இருந்தாங்க, என்கிட்ட பேசாதீங்க, தனியா உட்காந்துருந்தாங்க அப்படி இருந்து அவங்க ஒரு 2-3 பேருக்கு ஸ்பேஸ் கொடுத்தாங்க பேசுறதுக்கு. ஓகேவா? ஆனா மீதி இருந்த அத்தனை பேருமே இத வந்து ஒரு என்ன சொல்றது, இது ஒரு விஷயமாவே எடுத்துக்கல. அவங்க கையில காயம் பட்டிருந்ததுங்க. ஒரு போட்டி ஒரு இதுன்னா விளையாட்டுன்னா காயப்படதான் செய்யும். போட்டி அதுக்கு நான் பெட்ரூம்லயே உட்கார்ந்தா மத்த மேல விளையாட முடியும். இருங்க, ஆக்சுவலா நான் கேக்குறேன். இல்ல இப்ப நீங்க மட்டும் தான் வந்து பாத்தீங்கன்னா பாருக் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. விஜய் சேதுபதி அவர்கள் கேட்கும் போது அங்க இருந்த ஆடியன்ஸ் எல்லாம் வந்து எந்த அளவுக்கு கிளாப் பண்ணி வரவேற்றாங்கன்னு பாத்தீங்களா? நானு ரெகுலரா நான் பிக் பாஸ் பாக்குறேன், அதாவது சீசன் 1ல இருந்து நான் பாக்குறேன். ஓகேவா? இந்த மாதிரி எத்தனை பேருக்கு வந்து அதாவது காமெடிக்கு வந்து கிளாப் தட்டுவாங்க, அதாவது ரொம்ப கிரிஞ்சானவங்களுக்கு கீழே இருந்து கிளாப் வரும். விஜய் சேதுபதி சார் வராங்கல்ல, நான் சொல்றதை கேளுங்க. அப்போ சில பேர் பிடிக்கலன்னா அங்க கிளாப் வரும், சில பேர் கலாய்க்கிறதுக்கு அங்க இருந்து கிளாப் வரும். அப்போ அதை நீங்க பாசிட்டிவா எடுத்துக்க கூடாது, அது நெகட்டிவ் ஆகுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இன்னைக்கு வந்து பார்வை வந்து நீங்க எந்த அளவுக்கு வந்து இல்ல அப்படி இப்படி ஆச்சா போச்சான்னு சொல்றீங்களோ, நாளைக்கு ஒரு ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ட் அவங்க நீங்க எழுதி வச்சுக்கோங்க. அப்ப இந்த வாரமும் வந்து பாத்தீங்கன்னா சில பேர்கள் யாரெல்லாம் சைலண்டா இருக்காங்களோ அவங்க எல்லாம் வந்து வைலண்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்கன்றீங்க. கொடுக்கணும், கொடுத்தா நல்லா இருக்கும். ஓகே, தொடர்ந்து பார்ப்போம். ஓகே, இந்த வாரத்துக்கு அப்புறம் வெள்ளிக்கிழமை ஒரு மீட் அப் பண்ணுவோம். கண்டிப்பா கண்டிப்பா. நன்றி. தேங்க்யூ.